ஏதும் அறியாத மூதாட்டி சாப்பாடு கொண்டு வந்த மகன் பார்த்து அதிர்ச்சி. அச்சத்தில் சுற்றுவட்டார மக்கள். நடந்தது என்ன? கணவர் காலமான நிலையில் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த மூதாட்டி இருட்டு நேரத்தில் வீட்டுக்குள் மர்ம கும்பல் மூதாட்டியை சம்பவம் செய்த விஷயம். காலையில் உணவு கொண்டு வந்த மகனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்சிகள். அந்த பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் மர்ம கும்பல்கள் யார் என்பது குறித்து விசாரிக்க என்ன நடந்தது மூதாட்டிக்கு, எதற்கு இந்த சம்பவம் செய்தனர் மர்ம கும்பல், விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் மின்சார வாரிய காலனியில் காலை நேரத்திலேயே போலீசார் குவிக்கப்பட்டு கிடந்தார்கள். அந்த பகுதி மக்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. மிரட்சியின் மிகுதியில் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் வீட்டிற்கு சென்ற போலீசார் மூதாட்டியை சடலமாக வெளியில் கொண்டு வந்தனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஒரு கணம் அதிர்ச்சிக்குள்ளாகினர். யார் இந்த மூதாட்டி? இவருக்கு என்ன ஆச்சு? இயற்கையான மரணமா, தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் சம்பவமா என குழப்பத்தில் ஆராய்ந்து கொண்டிருந்தனர் பொதுமக்கள். உயிரிழந்த மூதாட்டி மின்சார வாரியத்தில் பொறியாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அர்ஜுனன் என்பவரின் மனைவி ருக்குமணி. இவருக்கு பாலசுந்தரம், செந்தில் என 2 மகன்களும் சுந்தரி என்ற ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு முன் இவரின் கணவர் அர்ஜுனன் உயிரிழந்த நிலையில் ருக்மணி மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளதாக தெரிகிறது. திருநெல்வேலியில் மகள் வசித்து வருகிறார். சென்னையில் செந்தில் வசித்து வரும் நிலையில் பாலசுந்தரம் வள்ளியூரில் தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவர்தான் ருக்மணியை பார்த்து கொள்வதாக தெரிகிறது. நாள்தோறும் தாய் ருக்மணிக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பது போன்ற அவருக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காலை தன் தாய்க்கு உணவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு பாலசுந்தரம் சென்றுள்ளார். வீட்டின் முன்பக்க கதவு பூட்டி இருந்ததால் வெளியிலிருந்து பாலசுந்தரம் சத்தம் போட்டு தன் தாயை அழைத்துள்ளார். நீண்ட நேரமாகியும் வெளியே வராமல் கதவு திறக்காமல் இருந்துள்ளது. சந்தேகமடைந்த பாலசுந்தரம் காம்பவுண்ட் சுவர் மீது குதித்து பின்பக்க வாசல் வழியாக சென்று வீட்டுக்குள் பார்த்துள்ளார். அந்த அதிர்ச்சி சம்பவத்தை குப்புற விழுந்த நிலையில் இறந்து கிடந்ததை பார்த்த பாலசுந்தரம் தாய் அணிந்த 10 சவரன் நகை காணாமல் போனதை பார்த்து நகைக்காக சம்பவம் நடந்ததை தெரிந்து கொண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் தாய் ருக்மணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மர்ம கும்பல் வீட்டின் பின்புற கதவை திறந்து கொண்டு ருக்மணியின் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறித்து சென்றுள்ளனர். நகை தர மறுத்திருக்கும் நிலையில் அவரை கீழே தள்ளி விட்டிருக்கலாம் என்றும் அதில் அவர் நிலை தடுமாறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். நகை மட்டும்தான் திருடு போயிருக்கிறதா அல்லது வீட்டில் பணம் ஏதேனும் இருந்து அதுவும் காணாமல் போயுள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர் காவல்துறையினர். கடந்த சில மாதங்களாக கொங்கு மண்டலத்தில் தோப்பு வீடுகளில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து நகை, பணம் மற்றும் சம்பவம் செய்து வந்த நிலையில் தற்போது நெல்லையில் நடந்துள்ள சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.